அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு, நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சகோதரி கூட எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, இன்னுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ போடாமல் இருக்கிறீங்க, உங்கள் வீடியோக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. சரி, இன்றைக்கி எனக்கு டைம் கிடச்சிது, இந்த பதிவு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மே மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது, டைமிங் என்ன செஞ்சால் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறும் என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லாங்க. நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையில் இது ஒரு ஒளியேற்றி வச்ச ஒரு நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். பல லட்சம் பேருக்கு பலன் கிடைச்சிருக்குது. ஒரு சில பேருக்கு பலன் கிடைக்காம போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பலன் கிடைக்காம போகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா இறைவன் நம்மளுடைய நன்மைக்காக மட்டும்தான் செய்வாங்க. ஒன்றா கர்மவினையின் காரணமாக உங்களுக்கு தாமதமாயிட்டு இருக்கலாம், இல்லைன்னா இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அது நிரந்தரமாக உங்ககிட்ட தங்காது, கை மாறி போகலாம், அல்லது அந்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோம். சரிங்களா? அதனால் யாரும் மனம் தளராதீங்க, அதே போல் சந்தேகப்படாதீங்க. ஒவ்வொரு அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க. இதெல்லாம் பழிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் சில பேருக்கு இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பகலில் இந்த நட்சத்திர நேரம் வரும்போது நான் வீடியோ போடும்போது நைட்டு தானே இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும், இப்போ சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு தினந்தோறுமே வரும். சூரிய உதயத்தின் அடிப்படையில் அதை நம்ம கணக்கிடுவோம். சூரிய உதயம் ப்ளஸ் அதனுடைய அஷ்டமம் ஆகுது இல்லையா, அதன்படி கணக்கிடுவோம். அதனுடைய மத்திம நேரம் இப்போ தோராயமாக சொல்லணுன்னா 11:45 12:20 12:15 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தாராளமாக செய்யலாம். ஏன்னா எந்த ஒரு தோஷமுமே கிடையாது. எப்படி பிரம்ம முகூர்த்தத்துக்கு சொல்லுவோம் அதே மாதிரி தான் இதுக்கும் சொல்லுவோம். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 28வது நட்சத்திரம். நமக்கெல்லாம் 27 நட்சத்திரம் தான் தெரியும். 28வது நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது தெரியாது. அந்த நட்சத்திரம் தான் அபிஜித். ஜித்துனாவே வெற்றி அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வெற்றிக்குரிய நட்சத்திரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு மாதத்துக்கு ஒரு முறை, சில சமயம் 2 முறை வரும். மொத்தம் பார்த்திங்கன்னா 24 நிமிஷம் தான் இருக்கும். இந்த நட்சத்திரம் கேலண்டரில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உத்திராட நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்துலேயும் திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்துலேயும் வரும். ரெண்டுலேயும் 12 நிமிஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 24 நிமிஷம் கிடைக்கும். இந்த நேரத்தில் தான் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுறது, அல்லது கோரிக்கையை முன்வைக்கிறது, ஏதாவது காரிய சித்தி பரிகாரம் செய்கிறது, இதெல்லாம் செய்யணும். சரிங்களா? சரி, இப்போ நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தலாம். நம்ம சேனலில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படியும் டைமிங் கொடுக்குறேன், வாக்கிய பஞ்சாங்கப்படியும் கொடுக்குறேன். எது உங்களுக்கு ஒத்து வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அது கரண்ட் அப்டேட்டில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி, அதாவது கேலண்டரில் இருக்கிற அந்த டைமிங் தான் நான் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன். அதையும் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, முதல்ல வாக்கிய பஞ்சாங்க டைம் தெரிஞ்சுக்கலாம். மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை 6:24 6:48 வரைக்கும் இருக்குதுங்க. இந்த முறை நமக்கு மாலை நேரத்தில் வந்திருக்குது, வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்குது. அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா நமக்கு இரவு 9:07 இருந்து 9:31 வரைக்கும் 9:07 9:31 வரைக்கும் இருக்குது. இந்த ரெண்டில் எது உங்களுக்கு டைமிங் ஒத்து வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது நிறைவேறாத ஒரு கோரிக்கையை மட்டும் மைண்டுக்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பேராசையே கேட்கக்கூடாது, நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். இப்போ நமக்கு ரொம்ப வறுமையில் இருக்குமோ எனக்கு 1 கோடி வேணும் 10 கோடி வேணும் அப்படி சொல்லக்கூடாது. அதாவது அந்தளவுக்கு நம்ம உழைக்கிறோம், பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி கேட்கலாம். ஒன்றுமே இல்லாமல் நான் சும்மா தான் இருக்கேன் ஆனால் எனக்கு 1 கோடி கிடைக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கே
வந்து மனசாட்சி உறுத்துது இல்லையா? ஸோ நியாயமானதை வந்து கேளுங்க. திருமணம் வந்து கைகூடணும், சொந்த வீடு வந்து அமையணும், நான் வீடு வந்து கட்டுவதற்கு இடம் தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து இடம் அமையணும், இந்த மாதிரி ஏதாவது நியாயமாக வந்து வேண்டிக்கோங்க. பணமும் பார்த்திங்கன்னா எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பணம் வந்து கிடைக்கணும், ஒரு 10 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பிரச்சனை வந்து தீரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நீங்கள் கேளுங்க. எப்போவுமே நான் வந்து சொல்லிடுறேன், உழைக்காத பணம் வந்து நம்ம கையில் வந்து தங்காது, சரிங்களா? ஒவ்வொருத்தங்க எவ்வளோதான் மாடு மாதிரி உழைச்சாலும் அவங்க கையில் வந்து பணம் சேர்றதில்ல, விரைய செலவு வந்து ஏற்படுது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடு பரிகாரம் செய்யும்போது நம்ம உழைக்கிற பணம் வந்து நம்ம கையில் நிரந்தரமாக தங்கும். மேலும் பணம் பெருகுவதற்கான பல்வேறு வாய்ப்புகள், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அமையும். இப்போ இது செஞ்சீங்க அப்படிங்கும்போது இப்போ இருக்கிறத விட நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும், பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும், ஏதாவது ஒரு மிராக்கிள் வந்து நடத்தி தந்துடும், சரிங்களா? அதுக்காக இது மாதிரி வந்து சொல்கிறது. மற்றபடி நான் வேலையே செய்யாமல் வீட்டில் ஜாலியாக இருப்பேன், எனக்கு வந்து எல்லாம் கிடைக்குமா இதை செஞ்சா அப்படின்னு கேட்டால் அது வந்து நடக்கவே நடக்காது. சரி, இப்போ இந்த நேரத்தில் சுத்தமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பூஜை அறையில் 2 நெய் தீபம் வந்து நீங்கள் ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வரதுனால நம்ம நெய் தீபம் ஏற்றும்போது மகாலட்சுமி தாயாரின் அருட்பார்வை நம்ம மீது வந்து விழும். அதே போல் வீட்டில் அதிகப்படியான நேர்மறை ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒரு தீபத்தை நீங்கள் பூஜை அறையில் ஏற்றாமல் ஹாலில் கூட வந்துட்டு ஏற்றி வைக்கலாம். இது வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு, சரிங்களா? இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லானது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலே வந்து நான் சொல்கிற பொருட்களை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி இலைகள் வந்து நமக்கு தேவைப்படுதுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம மருதாணி இலைகளை பயன்படுத்துறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சூரிய உத்தமனத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு பறித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூஜையில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு அதில் அந்த கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளை கழுவிட்டு உலர வச்சு இந்த தட்டில் வந்து பரப்பி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 4-5 சில்லறை காசுகள் வந்து போடுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம இந்த மாதிரி தீபம் ஏற்றும்போது பணவசியம் வந்து நமக்கு ஏற்படும். சில்லறை காசுகளுடைய ஒலிக்கு குபேரரும் வந்து நமக்கு வசியமாவாங்க. மிக்சடாக போடுங்க, ₹1, ₹2, ₹5 அப்படின்னு கூட போடுங்க. சில்லறை காசு வந்து அந்த மருதாணி இலை மேலே போட்டுக்கோங்க. 2 மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பு வைங்க. ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வைங்க. நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் வைங்க. இது மட்டும் பண்ணிங்க அப்படின்னா போதும். பண்ணிவிட்டு இப்போ வந்து 2 அகல் விளக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு அகல் விளக்காவது எடுத்துகிட்டு அதில் பஞ்சுத்திரி போட்டுட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது விசேஷம். நெய் வாங்கும் அளவுக்கு வசதி இல்லாதவங்க நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. ஆனால் நெய் தீபமாக ஏற்றும்போது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும். இப்போ இந்த தீபத்தை பார்த்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைக்கலாம். இந்த தீபமானது வடக்கு திசை, அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வந்துட்டு எரியணும். இப்போ இந்த தீபத்தை பார்த்த மாதிரி அந்த கோரிக்கை நடந்துட்ட மாதிரி சொல்லுங்கள். 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, நல்ல இடத்தில் திருமணம் நடந்து விட்டது, நல்ல இடத்தில் திருமணம் நடந்து விட்டது, இந்த மாதிரி சொல்லுங்கள். ஒரு மெடிடேஷன் மாதிரி 24 நிமிஷமே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இது வந்து அப்படியே எரிஞ்சு முடியிட்டுங்க. மறுநாள் காலையில் இந்த சில்லறை காசுகள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்து மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு இல்லை ஏதாவது பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கலாம். இந்த ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பீரோவில் வச்சுக்கோங்க. இந்த மருதாணி இலைகளை நீங்கள் காய வச்சு சாம்பிராணி தூபம் போடுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம், அல்லது சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி பீரோலையும் வந்து வச்சுக்கலாம். மருதாணி இலைகள் கிடைக்காதவங்க வெறும் நெய் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா பேசிக்கான மெத்தடு. இவை தவிர இன்னும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்னென்னவெல்லாம் செய்யலாம் என்பது குறித்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.